கோழி ஈரல் பாருங்க, இது ஆட்டு கோழியோட ஹார்ட்டு. இதுதான் இப்போ பித்துன்னு சொல்லுவாங்க. இதை தான் இப்போ நம்ம வந்து தனியாக கலங்காமல் எடுக்கணும். ஏன் கலங்காமல் எடுக்கணும்? கலங்கிட்டாக்க கறி வந்து கசக்கும், சாப்பிடும்போது குழம்பே கசந்து போயிடும். எடுத்துட்டேன். இதுதான் கோழியோட பித்து. இது வந்து வெட்டுப்பட்டு நான் உள்ளே இருக்கிறது வெளியே வந்துடக்கூடாது. வந்தால் கறியில் கலந்து கறி கசக்க ஆரம்பிச்சிடும். ஆமாம். சரி சரி. கிராமத்தில் சில பேர் இதை முழுங்கிடுவாங்க, பித்தம் அதிகமாக உள்ளவங்க. அது முழுங்கினா பித்தம் குறைங்கிறது நம்பிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. தூக்கி போட்டுக்கலாம். நாட்டுக்கோழியோட கல்லீரலை தான் பாருங்கள். இதை நம்ம இப்போ க்ளீன் பண்ணிக்கலாம். கொழுப்பாக இருக்குது. ஆமாம், இளங்கோழியில் கோழியோட தின்னதெல்லாம் கல் மண் அது இதுன்னு இதில் உள்ளே இருக்கும். இதை நம்ம எப்போயுமே இப்படி ரெண்டாக வளர்ந்து எடுத்துக்கணும். இது வந்து அந்த இறைப்பை மாதிரி தூக்கி போட்டுடலாமா? இதை சாப்பிட்லாமா? இது சாப்பிட்லாம். இது ஒரு ஈரல். இது கல்லீரல். கல் மண்ணெல்லாம் சேர்றதுனால கல்லீரல். இது ஒரு பை மாதிரி இருக்குது, அதான் அப்படியே உரிச்சா வந்துடுது. இது ஒரு பகுதி. இதை கழுவி வச்சுக்க வேண்டியதான் சாப்பிட்றதுக்கு. என்ன முட்டையா? கோழி வயிற்றுல இருக்க முட்டை பாருங்கள். இன்னும் முட்டை விட்டுருச்சு. இது நாளைக்கு வர முட்டை, இது நாளான்னைக்கு அடுத்தடுத்த நாள் வர முட்டை. அதுக்குள்ளேயும் கோழி கசாப்புக்கு ஆயிடுச்சு.